சிவசுந்தரம் அவர்களை வாழ்த்துவாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரையும் பயிற்றுனராக வழிநடத்த காத்திருக்கும் நம்முடைய மாவட்டத்தின் கிராண்ட்ஸுக்காக வேண்டிய பிதாமகன் அவர் சேர்க்கக்கூடிய கோடிக்கணக்கான பல ப்ராஜெக்ட்ஸ்க்காக வேண்டிய ஒரு ஸ்தாபகர் யாரும் அல்ல, நம்முடைய பிடிஜி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துவாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். சென்றாண்டு மிகச்சிறந்த ஆண்டாக நம்முடைய உலக அரங்கிலே தலை நிமிரச் செய்ய வைத்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கிராண்ட்ஸ் இதற்கு வித்திட்ட ஐபிடிஜி ஆனந்த ஜோதிகளை வாழ்த்துவாக போட்டு வைத்திருக்கிறேன். நம்முடைய மேலாண் ஆளுநர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், அவர்கள் பதித்தளத்திலே நான் முதல் இருக்கின்றோம். வேறு யாரும் இல்லை, நம்முடைய மேலாண் ஆளுநர் தாமோதரன் பிடிஜி அவர்களையும் பிடிஜி சண்முகசுந்தரம் அவர்களையும் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது அனைத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய டிஆர்எஃப்சி இவர்தான் முக்கியமான நபர். கிராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கையெழுத்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய டிஆர்எஃப்சி பூவடி கண்ணன் ஆர்விஎம் கண்ணன் அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வருங்காலம் எதிர்காலம் நாம் முன்னில் இருக்கக்கூடிய நம்முடைய டிஜிஎன் ஆர்பிஎஸ் மணி அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிஜிஎன் லியோஃபெலிக்ஸ் சார் அதான் எல்லாரும் இதை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய கிராண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் செமினார் தலைவர் ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கூட இருக்கக்கூடிய மன்னதன் செய்தர் அனைவருக்கும் இந்த குழுவினர் அனைவருக்கும் மிகச்சிறந்த கனவை எழுப்பி இந்த மாலை நாம் அடுத்த ஆண்டு கனவை நனவாக்க மெய்ப்பட வைக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நீங்களே கனவை எழுப்பி அனைவரையும் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக ரோட்டரி ஃபவுண்டேஷன் என்றால் என்ன? இது லாபகரமானதல்ல அப்படின்னு சொல்றோம், ஆனால் நமக்கு தான் லாபம். என்ன வகையான லாபம்? நாம் கொடுப்பது பணம், கிடைப்பது புண்ணியம். இந்த புண்ணியத்தினை நாம் எந்த பணத்தினாலும் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிதல், குட்வில், நல்லெண்ணம் மற்றும் அமைதி, இது வருவதற்கு முக்கியமான காரணம் தி ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்ட். இன்றைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பணம் 3 ஆண்டுகள் கழித்து நமக்கு ஆனுவல் ஃபண்டாக நம்முடைய மாவட்டத்திற்கு நாம் குறிப்பிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேரும். அது வரக்கூடியது டிடிஎஃப் என்ற அந்த 50% டிஸ்ட்ரிக்ட் டெசிக்னேட்டட் ஃபண்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்முடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 70 விழுக்காடு கிராமங்களில் இருக்கக்கூடிய சங்கங்கள், 30 விழுக்காடு நகரங்களில் இருக்கக்கூடிய சங்கங்கள். ஆக நாம் மிகவும் பிரமாண்டமாக மேஜர் கிராண்ட்ஸ் மற்றும் நமக்கு வேண்டிய அளவிலே சிறிய அளவு கிராண்ட்ஸ் செய்யலாம். அதுக்கு வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ். ஸோ இதை ஷேர் பண்ணி வேர்ல்டு